நடிகை தாக்குதல் வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வழக்கின் வாதங்களை தாக்கல் செய்ய அரசு சார்பாக கூடுதல் அவகாசம் கேட்டதைத் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இந்த வழக்கோட முழு பின்னணி என்ன, சொல்லுங்க. கேரளாவில் பிரபல நடிகை பாலியல் கொடுமை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் குற்றவாளி என கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டு காலங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளனர். இதை எதிர்த்து இந்த குற்றவாளிகள் தாங்கள் நிரபராதி, தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கூறியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் அதாவது இது பற்றி விளக்கம் அளிக்கவும் இந்த வாதத்தை எடுத்துக்கிறவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட கேட்டதுனால அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2 வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கின் சாராம்சங்கள் எல்லாம் திரும்ப ஒரு தடவை கொடுக்கப்படணும். வழக்கின் வாதங்களை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கோரி அரசின் தரப்புல கோரிக்கை விடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு சம்பந்தமா. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய தொடர்புடைய, அதாவது இந்த வழக்கினுடைய முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய மெமரி கார்டு, அந்த மெமரி கார்டை சரியான முறையில ஆய்வு பண்ணல. அதன் மூலம் குற்றவாளிகள் தப்பிக்க விட்டுட்டாங்க. அதனால மீண்டும் இந்த மெமரி கார்டை ஆய்வு செய்யணும். அதுக்கு நீதிமன்றம் தலைமையிலான ஒரு விசாரணை குழு அமைச்சு இந்த மெமரி கார்டை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி செய்யறப்ப இன்னும் முக்கியமான குற்றவாளிகள் இந்த கேஸ்ல சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்துல இந்த மெமரி கார்டை மீண்டும் ஆய்வு செய்வதற்கான வழிமுறையை கோர்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.